நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒர்த்து அப்படின்ற மாதிரி நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா, அவங்க பண்ண வேலை ஒருத்துங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரஞ்சிதம் தான் ஆடா விட்டாலும் தன் தசையாடும். எப்படி இருந்தாலும் வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை போயின்னு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கொட்டேஷன் ஷேர் பண்றது மூலியமா நமக்கு ஒரு பல்கான அமௌண்ட்டையும் பார்க்கலாம், அதை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா நம்ம ஆப்போசிட் கம்பெனி இருக்குல்ல, அங்க கொட்டேஷன் எதுவுமே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உக்காந்து இருக்காங்க. அந்த சமயத்துல வராண்டா சுராண்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே நம்ம விஜய் வந்துட்டாரு. எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அங்க கொஞ்சம் மீட்டிங் இருக்கு நம்ம விஜய்க்கும் அந்த கம்பெனிக்கும். இந்த மாதிரி எங்க கொட்டேஷன்லாம் நீங்க திருடாங்க இதில் பேசுறதுக்கு கொஞ்சம் மீட்டிங் போட்டு அந்த இடத்துல ரஞ்சித்தை பார்த்தா ஷாக் ஆகிறாரு. சரி வெயிட் பண்ணி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்குறேன். அந்த சமயத்தில் போன் பண்ணிக்கிறேன். யாருக்கிட்ட? ராஜேஸ்வரி கிட்ட. ராஜம்மா நான் வந்துட்டோம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கொட்டேஷனை கொடுத்துருவேன், உங்க அக்கௌண்ட்டுக்கு 30 லட்சம் அனுப்புறாங்களே, அனுப்புனாங்களா இல்லையான்னு செக் பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு ஒரு பக்கம் என்னடா நடக்குதுங்க, என்ன நடக்குது? நம்ம இத்தனை நாளா புத்துக்கு பாம்புக்கும் பால் ஊத்தி இந்த அளவுக்கு வளர்த்து வச்சுக்கிறோம்லே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடா முட்டாள்தனமா போச்சு, அப்பா சோழியை முடிச்சு விட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை நம்ம இத்தனை நாள் தப்பா நினைச்சிருந்தோமா. ஆனா கருப்பாடு ரெண்டு நம்ம வீட்லயே தான் இருக்கு. இந்த ரெண்டு கருப்பாடு ஒருவேளை கொட்டேஷன் எடுத்தா நேற்று நைட்டு வந்தாங்களோ, அப்ப இவங்களை சும்மா விடக்கூடாது, எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ற மாதிரி இவங்களை அடிச்சு துவம்சம் பண்ணணும். அப்பதான் இவங்களுக்கு அந்த வலி புரியும். வலி எல்லாமே இவங்களுக்கு புரிய வச்சதான் வாழ்க்கையில இன்னொரு நாளைக்கு நம்ம பண்ணது தப்பு, இதுக்கு மேல அந்த தப்பா பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரிய வரும். இவங்களுக்கு என்னைக்கு புரிய வச்சு அடிச்சு ஓட வரும்ல, அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய வராதுங்க. இவங்க பண்ற பிரச்சனைனால எவ்வளவு ப்ரெஷர் எவ்வளவு ட்ரெஷர் இதெல்லாம் இவங்களுக்கு எங்க தெரியுது. இவங்க நோகாம ஒரு பக்கம் கொட்டேஷனை போட்டு சொத்தெல்லாம் அப்படியே சும்மா அபேஸ் பண்ணி ஓட பாக்குறாங்க. இவங்க அப்படியே மல்லி வேலை குத்தம் சொல்லிருக்காங்க, குத்தம் கண்டவ அப்படின்னு சொல்லிட்டு சம கடுப்பா கோவமா நம்ம விஜய் அப்படியே போட்டு அப்படியே ரஞ்சித்தை திருப்பி தவிட மேல செப்புன்னு போறாரு அடி. அந்த சமயத்துல எனக்கு இருக்குது பாரு சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை நான் இது வரைக்கும் கண்டதே இல்லை. நான் காணது கனவா இல்ல நினைவா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கனவு காண இருக்குன்னா பாத்துங்களேன். அடிச்சு ஒரு பக்கம் புளிஞ்சு ஜூஸ் போட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்க, அவங்க வந்து மாசம் மரணம் டப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. எதுக்குடா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க வர்றதுக்கு 100க்கு 100% காரணம் இருக்காங்க. அவங்க வர்றது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து மல்லிகிட்ட பேசுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அம்மா அங்க பாருங்க, இவங்க எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு சதி வேலை செய்யறாங்க, இவங்க யாரையும் நம்ம சும்மா விட்டு கூடாது, எல்லாருக்கும் நம்ம ரிவிட்டு கொடுக்கணும், நாம சரியான அடி கொடுத்தாதான் அவங்க அடங்குவாங்க, இல்லைன்னா அவங்க ஆட்டம் அதிகரிச்சுன்னு போயினே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ சொல்றத கரெக்ட் தான் வெண்பா, கூடிய சீக்கிரம் அவங்களை அடிக்கிறாங்க. அன்னப்பூர்ணி ஒரு பக்கம், நீ எதுக்கும் கவலைப்படாத மல்லி, நான் இருக்க அந்த அம்மா அவங்க கூட, நீங்க இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம, நீங்க இருக்கிறதாம எனக்கு பலமே, நீங்க தான் என்னோட உலகமே, உங்களை அந்த மாதிரி நான் பேசக்கூடாது, என்ன மன்னிச்சிருமா. புள்ள அம்மா பிள்ளைக்குள்ள 1000 இருக்கும், நீ 1000 பேசுவேன், நான் 1000 பேசுவேன், அதுக்குன்னு அம்மா பிள்ளை இல்லாம போயிருமா? அதுக்கோசரம் நான் என் பிள்ளைக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் விட்டுட்டு போயிட முடியுமா? சொல்லு பார்க்கலாம். சூழ்ச்சிகள் பல விதமா நடக்கும், அதனால உன்னை எனக்கு எதிராக திருப்புவாங்க. நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், நீ எனக்கு முக்கியம். உன்னை நான் இந்த வீட்டுல கூட்டினாந்து உட்கார வச்சது நானு, இந்த வீட்டுல உன்னை பர்மனெண்டா இருக்க வைக்க போறதும் நானு தான். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியவும் போட மாட்டேன், நடு ரோட்ல நிக்கவும் விட மாட்டேன், நான் யாருக்கிட்டையும் அசிங்கப்பட விட மாட்டேன். இந்த அம்மாவோட வாக்குறுதி இது அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் விஜய் என்ன ஒரு பக்கம், நான் பண்ணது தப்புதான் சொல்லிட்டு டப்புன்னு அடிக்கிறார். பார்க்கும்போது நமக்கு டொப்புன்னு வலிக்குது. என்னடா மனசு இப்படி அடிக்கிறார். ஒரு பக்கம் கல் நெஞ்சுக்காரன் கல் அடிக்கிற மாதிரி அடிச்சு உடைச்சு போட்டாம்பா மனசை அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் உடைச்சுன்னு இருக்காது. சரி இருக்கட்டும், எவ்வளவோ நம்ம விஷயம் பார்த்துட்டோம், இதெல்லாம் என்னடா விஷயம், சப்பா மேட்ரு சப்பையா அடிச்சு சுப்பையா போட்டு தள்ளி போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனா இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணுங்க. வாழ்க்கைன்னா 1008 மேடு பள்ளம் எல்லாமே இருக்கும், ஏற்றத்தாழ்வு எல்லாமே, அது எல்லாத்தையும் நம்ம கடந்து போகணும். ஒன்னொன்னா நம்ம முயற்சி பண்ணி நம்ம முயற்சியில் நம்ம முன்னேறி போனால் மட்டும்தான் அதனோட கஷ்டமும் அதோட வலியும் அதனோட உழைப்பும் தெரியும். இந்த மாதிரி நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சித மாதிரி வந்தா ஒன்றும் தெரியாது, திருடி எப்படி பொழைக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.